ட்ரிப் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு நம்ம வந்து நைட்டு கிளம்புறோம். எங்க போறோம் அப்படின்றத வந்து கார்த்திகா பக்கத்துல இருக்கும்போது சொல்றேன், சரியா? எதுக்கு போறோம் அப்படின்றதையும் சொல்றேன். Hey guys, welcome back to our channel. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னும் போய் என்ன half tank மேலே பெட்ரோல் போட்டு இன்னும் ஃபுல் டேங்க் ஆயிரும். பெட்ரோல் போட்டு நாங்க ஒரு ட்ரிப்புக்கு போறோம் நீங்க சொல்லியிருப்பாங்க. நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா வேற எங்கேயும் போல, எங்க ஊருக்கு தான் போறோம். எத்தனை வருஷம் ஆகுது? 1 year மேல இருக்குண்டி. ஆமா, நாங்க மெயினா எதுக்காக போயிட்டு இருக்கோம்? ஓட்டு போட போயிட்டு ஒரு விரல் புரட்சியே எப்படிதானே? புரட்சியா? ஒரு விரல் புரட்சிக்காக தான் போயிட்டு ஒரு விரல் புரட்சிக்காக தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த வாட்டி நாங்க அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆஃப்டர் டெலிவரி அதுவும் நாங்க கார்ல இந்த வாட்டி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முடிவு எடுத்து போயிட்டு இருக்கோம். பெரிய முடிவுலாம் இல்ல, கார்ல போகணும்னு நினைக்கிறது நார்மலான ஒரு முடிவுதான். இருந்தாலும் போயிட்டு இருக்கோம், நல்லாதான் இருக்கு. போக போக நாங்க என்னென்ன பாக்குறோம், என்னென்ன பண்றோம் எல்லாத்தையும் சொல்றேன். ஒண்ணும் பண்ண மாட்டா, படுத்து தூங்க போறேன், அவ்வளவுதான். காலையில நாங்க நல்லா படுத்து தூங்குவா. காலையில நாங்க கரெக்டா 3 o'clock கிளம்பணும்னு நினைச்சோம். அப்படி ஒரு 3:45 கிளம்பி 3:45 அப்படிலாம் கிளம்பியாச்சு. இப்போ இன்னும் நாங்க வந்து செங்கல்பட்டு வந்துட்டோமா? ஆமா, இப்ப கரெக்டா 6 o'clock ஆகுது. செங்கல்பட்டு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். தாண்டிட்டோம். ஸோ நாங்க போயிட்டு இருக்கோம். ஜாலியா தான் இருக்கு. போய் பார்க்கலாம். சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லிடி, அப்படிதான் இருக்கு இந்த இடம் பார்க்க. விழுப்புரம் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம். இப்பதான் இந்த கரெக்டான டைமிங் இருக்கு. சாப்பிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். எப்படி இருக்கு கார் டிரைவ்? நல்லாதான் இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது நீ காலை கீழே விழுந்து நீ காலை என்னாச்சுன்னா, எல்லாருக்குமே ஒண்ணு சொல்லிக்கிறேன், கிளம்பும் போது பார்த்து பத்திரமா வாங்க. இப்படி என்ன மாதிரி வலிக்கு எங்கேயாவது விழுந்து கிடக்காதீங்க அவசரமா. மார்னிங் வந்து நான் ஸ்டேர்ஸ்ல இருந்து அப்படியே விழுந்துட்டேன், இடிச்சு கீழே விழுந்துட்டேன். அது என்னன்னா இப்பதான் வலி தாங்க முடியல, அப்ப வலிக்காது இல்ல நமக்கு. அப்புறமா இல்ல முட்டை இடிச்சாலே அதான் பிரச்சனை. அது முட்டை இடிச்சாலே கொஞ்சம் லேட்டா தான். ஆமா, சோ அந்த பெயின் ரொம்ப இப்ப எனக்கு அதிகமா இருக்கு. அது உட்கார கூட முடியல. அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். செம்ம வெயில் வேற வந்துச்சு, அதுவே எனக்கு இரிட்டேட்டிங்கா. பேச பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு எவ்வளவு வெயில் இல்லை. ஆனா வெயில் வந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு காத்து இருக்கு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அப்படி போயிட்டோம்னா ஓரளவுக்கு செட் ஆயிரும். பார்ப்போம். நாங்க எவ்வளவு ரூபா செலவு பண்ணிருக்கோம் எங்க கார்ல, நாங்க எவ்வளவு ரூபா பெட்ரோல் போட்டிருக்கோம் எல்லாரும் வந்து சொல்றோம், சரியா? லாஸ்ட் நாங்க எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம். ஒரு விஷயம் நடந்துச்சு என்னன்னா, அந்த சைடு ஒரு கப்பல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க வந்து பைக்லயே டிராவல் பண்றாங்க. ரெண்டு ஒண்ணுதான், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல் ஒண்ணுதான். கப்பலா இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா மாறுவாங்களா எனக்கு தெரியாது. இப்ப இது கொஸ்டின் கிடையாது. போயிட்டு இருந்தாங்க. அப்ப நான் வந்து முன்னாடி நம்ம அப்படிதான் பைக்ல தானே ஃபுல் டிராவல். இப்போ கொஞ்ச நாள் இல்ல இந்த மாதிரி லாங் டிராவல் வந்து எப்போ போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவனை சொன்னாங்க, ஏய் எப்போ கூட போகலாம் பைக், அப்படி பைக் இருந்தா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பைக் இருந்தா போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப நான் ஒண்ணுக்கு அப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கு? ஆமா இல்ல அப்படியே அந்த சாப்டரே மறந்துட்டேன். நான் என்ன யோசிச்சேன்னா, நான் ஒரு பைக் யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த பைக் எடுத்தா நம்ம போலான்னு யோசிச்சேன். அப்புறம் தான் யோசிச்சேன், அவன் இருக்கான்ல அப்படின்னு. 3 பேர் எல்லாம் போக முடியாது. இனி காரு நானும் அவரும் வேணா போய்ப்போம். இல்ல போலாம், நாங்க 2 பேரும் நம்ம டிராவல் பண்ணலாம். நம்ம 2 பேரும் ட்ரிப் அடிப்போம். நானும் அவருமா ட்ரிப் போவோம். நீ வந்து கார்ல எங்களோட ட்ரிப் போறோம், சரியா? கிடையாது, நானும் நீயும் போவோம். அவனை வந்து சரி மாமி, ஓகே மாமி, சரி
எப்படி ஐடியா புரியல, அவன் பைக்ல வருவான். இல்ல ரொம்ப விட்டுறேன் இங்க பாத்துக்கோங்க. டிராவல் என்ன வரமாட்டியா வரமாட்டியா வரமாட்டியா? வருவேம்மா, வருவேன். ஆனா அம்மாட்ட எல்லாம் கொடுத்துட்டு வர முடியாது. நம்ம கொண்டு வரோம், கார்லயே டிராவல் பண்ணுவோம். பைக்ல சொல்லிட்டு இருக்கேன் நான். ரொம்ப சீன் போடுறேன். நம்ம நானும் கொடுமைப்படுத்தி கூட்டு போற மாதிரி இருக்கு. மதுரை போறதுக்கு இன்னும் 288 கிலோமீட்டர். இப்படிதான் பேட்ச மாத்தணும் எல்லாரும், சரியா? வறண்டு போன பாலம். இதெல்லாம் இடம். இதெல்லாம் பிளாட் போட்டு வச்சிருக்காங்க. இன்னும் 10 நாள்ல இங்க எல்லாம் வீடு வந்துரும். அப்புறம் தண்ணியும் வரும். ஏன் வாய கலராதம்மா, நான் ஏதாவது சொல்லுவேன். அதுக்கு நீ லாஸ்ட் கீழே வந்து யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்க. எதுக்கு? இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11:35. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்? கொஞ்ச நேரத்துல மதுரை வந்துருவோம். மார்னிங் நல்லா இருந்துச்சு, இப்பவும் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த வெயில் மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும் இல்ல? அது வெயில் என்ன சொல்றதுக்கு, அது சம்மர் டைம்ல. டிராவல் எப்படி இருக்கு? டிராவல் நல்லா தான் இருக்கு. நான் நினைச்சேன் பைக்ல வர்றது பிடிச்சிருக்கா, கார்ல வர்றது பிடிச்சிருக்கா, ட்ரெயின்ல வர்றது பிடிச்சிருக்கா, பஸ்ல வர்றது பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் பைக், செகண்ட் கார். கார் எப்படின்னா நம்ம நினைச்ச நேரம் எங்கனாலும் நிப்பாட்டிக்கலாம். ஏதாவது அவசரம் அர்ஜென்ட்னா நிப்பாட்டிக்கலாம். நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம். அந்த மாதிரி இருக்கனால இது கன்வீனியண்டா இருக்கு. இன்னும் 209 கிலோமீட்டர் இருக்கு. அப்பப்போ வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போறேன். ஏன்னா நாங்க எப்போ போய் சேர்றோம் எல்லாமே சொல்லணும்ல, அதனாலதான். 209 தானே இருக்கு. ஆனா நாங்க வந்து இன்னும் சாப்பிடல மதியம். ஏன்னா கடையா தேடிட்டு இருக்கோம். கடை தேடி ஏன்னா பைபாஸ்ல போயிட்டு இருக்கனால கடையே இல்ல. ஸோ போயிட்டே இருக்கோம். எங்க எப்போ கடையை பிடிச்சி நாங்க எப்போ சாப்பிட்டு, ஒரே வெயிலின் தாக்கமாக உள்ளது இங்க. சரி பார்க்கலாம். ஆனா டோலுக்கு மட்டும் பஞ்சமே இல்லை. டோல்கேட், நாட் கோல்கேட், இட்ஸ் டோல்கேட். கரெக்ட்? காதுல அப்படிதான் கேட்கும். சரி பார்க்கலாம். சாப்பிட போகும்போது வரும். வாய்ஸ் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? காட்டு சார். சொல்லுங்க. ஏதோ சொன்னீங்களே லாஸ்டா. சாப்பிட போகும்போது வரோம். இங்க பாத்தீங்களா முக்காடு பட்டு. டெய்லி vlog என்ன இப்படி போகுது இன்னைக்கு? அது டெய்லி vlog காலையில வீட்ல இருந்தே ஆரம்பிக்கணும். அது நாள் ஈவினிங்கே ஆரம்பிச்சிட்டேன். இறங்கும் போது அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் ஸ்டேர்ஸ்ல விழுந்து இப்ப கூட என் காலத்துக்கு வைக்க முடியாம இல்ல. வந்துட்டு திருப்பி வீட்டுக்கு ஏறி போகும்போது அதான் எதுக்கு இறங்கி போனதுக்கு அப்புறமா ஏறி போறேன். நீ கூப்பிட்ட ஆய் போயிட்டான். உன் பையன் ஆய் போயிட்டான். நீ வான்னு சொல்லி யூ கால் மீ. ஓகே, ஏன் ஒன்னால அள்ள முடியாதா ஆய? பின்ன எதுக்கு என்ன கூப்பிட்ட? அதனாலதான் நான் அவசரமா போனேன். அதுல விழுந்தடிச்சு உருண்டு மேல இருந்து உருண்டு கீழே விழுந்து என்ன தூக்க கூட இல்லை. இதை நான் மறக்கவே மாட்டேன். இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்காடு போட்டு ஆவி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. அது வேற யாருமே இல்லை. பரம மண்டலத்தில் பிதாவே என்னை காத்திரளும் குடும்பத்தாரையும். எதுக்குன்னா இந்த வெயிலோட தாக்கத்தினாலதான். எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாங்க வீட்டு வந்து சேரவே இல்லை. இது ஏதோ ஒரு ஃபேமஸான இடம். இதில் நாங்கள் புகைப்படம் எடுக்க வண்டியை நிறுத்தியுள்ளோம். நான் ஏன் இப்படி பேசுறேன்னா இப்பெல்லாம் சில ரீல்ஸ் வந்து இப்படிதான் வருது. ஹிந்தி ரீல்ஸ் எல்லாமே தமிழ் டப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் அனுப்புறாங்க. பார்த்தாலே கன்றாவே இருக்கு. என்னமெல்லாம் பேசும்போது கன்றாவே இருக்குல்ல, அந்த மாதிரி தான். இப்போ பார்த்துக்கோங்க. ஃபைனலாக நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வர்ற வழியில் வந்துட்டோம்.
டிராவல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராவல் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, என்னென்ன எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கார்த்திகா சொல்லுவா. ஆனால் ஊருக்கு வர்ற வழியில தான் இருக்கு, இன்னும் வீட்டுக்கு போய் சேரல. அதிகபட்சம் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள வீட்டுக்கு போயிடுவோம். சரியா, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் வந்து நாங்கள் சொல்கிறோம். அவ்வளோதான், பாய். அதில் ரைட் எடுக்க முடியும் இல்லை? வந்தாச்சு வந்தடைந்து விட்டோம் ஃபைனலி. டைம் என்ன ஆகுது?